எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இந்த டாப்பிக்கில் கிட்டத்தட்ட 6-7 கான்செப்ட்ஸ் வரும். எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எலக்ட்ரிக் டைபோல். முதல்ல டைபோல்னால் என்னங்க சார்? டைபோல்ன்றது என்ன அப்படின்னா, உன் கூட தினம் தினம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது யார் சார்? அது நீ வந்து அவன் இல்லாத வெளியில் போக மாட்டீங்க, இல்லை அவள் இல்லாமல் வெளியில் போக மாட்டீங்க. அவங்கள கூட கூட்டினே தான் போவீங்க, கூட கூட்டினே தான் வருவீங்க. அப்படி ஒரு க்ளோஸ் ஆனால் உங்களோட வச்சுக்கோங்க. அவங்க எல்லாமே உன்னால் வெளியிலே போக முடியாதுன்னு வச்சுக்கேன். என்ன சார் விடுகதை சொல்கிறீங்களான்னு கேட்குறியா? யாராவது பதில் சொல்லுங்கள், நான் யாரை சொல்கிறேன்ட்டு. சும்மா ஜாலியாக சொல்லுப்பா. நான் யாரை சொல்கிறேன்? யாரு? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு புரியல. ஷேடோ. அது ஒரு உயிரற்ற பொருள்னு வச்சுக்கேன். ஷேடோ இருட்டில் போன என்னம்மா என்ன சொன்னீங்களே? நானா கடிச்சா உன திருட போகிறேன். தப்பாக சொன்னாதான் என்ன ஏதோ சொல்ல வாய திறந்து. என்னடா ட்ரெஸ்? யாரா அவன்? வேற ஏதாவது சொல்லுங்கப்பா. ஸ்லிப்பர், செப்பல் ரைட்டா? அந்த ஸ்லிப்பர் தான் டைபோல். ஏன்னா அது ஒரு செப்பல் மட்டும் எங்கேயாவது தனியாக வாழ்ந்து பார்த்துருக்கியா நீனு? இல்லை ஒரு செப்பல் ஹஸ்பண்டு, ஒரு செப்பல் ஒய்ஃபு கோச்சிக்கிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அதனால் நீ வேணாம் அப்படின்னு தனியாக போமா? போகவே போகாது. ஒரு செப்பல் அருந்துக்கிட்டாலும் ரெண்டுத்தையும் தான் அந்த இடத்துல விட்டு போவாங்க. தொலைஞ்சி போனாலும் ரெண்டும் ஒன்றா தான் தொலைஞ்சி போகும். செத்து போனாலும் ரெண்டும் ஒன்றா தான் செத்து போகும். என்ன தாங்க சார் சொல்ல வரீங்க? உங்களை பிசிக்ஸ் நடத்த சொன்னால் நீங்கள் ஏதோ இங்கிலீஷ் பாடம் நடத்தின்னு இருக்கீங்கன்னு கேட்குறியா? நிஜமா டைபோல்னா செப்பல் தான் டைபோல். அப்போ செப்பல்னா ஒன்றும் இல்லைப்பா, 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். 2 செப்பலை நீ எங்கே விடுவ? கல்யாண வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே தான் போட்டு போகன்றியா? கோயிலுக்கு போனால் எங்கே விடுவ? பக்கத்தில் விடுவ. அதிகபட்சம் இந்த கேப்பில் தான் விடுவீங்க. சரி, செப்பலா சார்னு கேட்காத, பாருங்க கண்ணு வச்சுருக்கேன் பாரு. அப்போ செப்பல் தான் அது இல்லை? ரைட் பே. ஸோ செப்பலை வந்து ஒரு ஸ்மால் டி டிஸ்டன்ஸில் தான் பிரித்து வைப்பீங்க, இல்லைனா 2 பேரையும் ஒன்றா ஒட்டி வைப்பீங்க. இது இவ்வளோ தான் நடக்கும் வச்சுக்கோங்க. அப்போ எப்படி வந்து செப்பலை ஒரு செப்பலை இங்கேயும் ஒரு செப்பலை பாண்டிச்சேரியும் எங்கேயாவது ஒரு இடத்துலையும் வைக்க முடியாதோ, அந்த மாதிரி தான் டைபோல். 2 சார்ஜை தனித்தனியாக பிரித்து வைக்கணும், ஆனால் பக்கத்தில் வைக்கணும். அப்படி இருந்தால் டைபோல். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் டைபோல். சூப்பராக ஒரு 2 மார்க் கற்றுக்கிட்டியா 11th? வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல்? 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் டைபோல்னு அர்த்தம். ரைட்டா? எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வெளியில் போய் நெகட்டிவ் சார்ஜை நோக்கி உள்ளே வரும். இதுதான் ரூல். எப்படி நார்த்து போல்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வெளியில் போயிட்டு சவுத்து போல் வழியாக உள்ளே வருதோ அந்த மாதிரி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் இன்டு சவுத் போல். எங்கன்னா அவுட் சைட் த டைபோல், பட் இன்சைட் த டைபோல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போது டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன். இன்னும் டைபோல் மொமெண்ட்டை பற்றி நான் பேசலை. டைபோல் மொமெண்ட் டினோட் P. த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகுன்றதை மறந்துடாத. இதையுமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு கேட்பான். The direction of dipole moment is always negative to positive. Right? அப்போ what is dipole? 2 equal and opposite charges separated by a small distance, that is called as dipole. Correct? So minus q plus q நான் பிரித்து வச்சுருக்கேன். டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு பிரமாதமாக கற்றுக்கிட்டீங்க. சரிங்க சார், அது யாருங்க சார் டைபோல் மொமெண்ட்டு? டைபோல் மொமெண்ட்னா என்னங்க சார்? டைபோல் மொமெண்ட் டினோட் P. நல்லா புரிஞ்சுக்கோ. வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். உனக்கு தெரியுமா, எப்போவுமே 2 சார்ஜை பிரித்து வச்சிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் 2Dன்னு தான் எடுக்கணும். 1Dன்னு எடுக்கக்கூடாது, 1Rன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா சென்டர்லேருந்து இது 1D, இந்த சென்டர்லேருந்து இது 1D, ஸோ டோட்டலாக 2D. அதனால் டைபோல் மொமெண்ட் P ஈக்குவல் டு Q இன்ட்டு 2Dன்னு பிரமாதமாக கற்றுக்குறீங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட முதல் ஈக்குவேஷன் டைபோல் மொமெண்ட் P ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D.
11th உனக்கு 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்னு கேட்பாங்க. டைபோல் மொமெண்ட் இஸ் நத்திங் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். சார் இதோட யூனிட் என்னங்க சார்? சார்ஜுக்கு ஒரு கேபிட்டல் சி கூலும், டிஸ்டன்ஸுக்கு ஒரு மீட்டர், அதனால கூலும் மீட்டர். ரைட்டாப்பா? ஸோ ரெண்டு விஷயம் சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. வாட் இஸ் டைபோல் அண்ட் வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்டு. டைபோல்னாலே செப்பலை ஞாபகம் வச்சுக்கும். ரெண்டு செப்பலை ரொம்ப தூரமாக பிரித்து வைக்க முடியாது, பக்கத்தில் வைக்க முடியும். அதே மாதிரி ரெண்டு சார்ஜை பக்கத்தில் பிரித்து வச்சிங்கன்னா அந்த சிஸ்டத்தோட பேர் டைபோல்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா டைபோலை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ரைட்டா? சூப்பராக அப்படியே டாபிக் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைபோல் இஸ் placed in uniform electric field. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைபோலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இதுதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே பாருங்கள், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக இருக்கணும், வெறும் ஈன்னு இருக்கணும். அதாவது இதுதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீங்கள் டைபோலை ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ டைபோலை ப்ளேஸ் பண்ணியிருக்கும் பொழுது என்ன சார் ஆகும்? ஒரு டைபோலை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். டைபோலை எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்? இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இதான் டைபோல். இந்த டைபோலை இந்த டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து -q, இது வந்து +qன்னு ப்ளேஸ் பண்ணுறேன். நான் நேற்று என்ன கற்றுக் கொடுத்தேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் பாசிட்டிவ் சார்ஜை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸோட டேரெக்ஷனும் ஃபீல்டோட டேரெக்ஷனும் ஒரு டேரெக்ஷன். அப்போ இது வந்து ஃபோர்ஸோட டேரெக்ஷன், அது வந்து QE. ஏன் சார்? E = F/Q, அதனால் F = EQன்னு கவனமாக கற்றுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபீல்டோட டேரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் உனக்கு நல்லா தெரியும். அப்போ ஃபீல்டோட டைரக்ஷன் ரைட் சைடில் இருக்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷன் F = -QE. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆங்கிள் நீங்கள் தீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்லை சேமாக தான் இருக்கும், இதுவும் ஒரே தீட்டாவாக தான் இருக்கும். பாட்டில் மூடி இருக்குல்ல, நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களே, இந்த பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணுங்கள். பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணும் பொழுது 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் ஏ கப்புள்னு சொல்லி கொடுத்தேன். எங்கள் 11th சொல்லி கொடுத்தேன். கப்புள்னா என்னங்க சார்? ஒரு பொருள் மேலே 2 அல்லது 2க்கு மேற்பட்ட 2 விசைகள் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படும் பொழுது அந்த பாட்டில் மூடியில் கப்புள் ஃபார்ம் ஆகும். எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். டார்க் என்னன்னு தெரியுமா? திருப்புறது. அதாவது பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணுறது, ஸ்டேரிங்கை திருப்புறது. ரைட்டா? ஸோ இதுதான் டார்க். அப்போ என்ன சார் நடக்கும்? இந்த டைபோல் திரும்புமா? ஆமாம், 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்து இந்த டைபோல் மேலே ஆக்ட் ஆகுது. அதனால் இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் இழுக்க ட்ரை பண்ணும், இது இந்த பக்கம் இழுக்க ட்ரை பண்ணும். அதனால் அந்த பாடி அப்படியே திரும்பும். கரெக்டாக அந்த பாடி எப்படி ஆகும்? திரும்பும். ஸோ வீடியோவில் என் கையை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இல்லை, கிளாஸ் முடிச்சுட்டு அதில் நான் காமிச்சிருப்பேன். இந்த டைபோல் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகுனா நம்ம டார்க் படிக்கணும். அப்போ டார்க்னா யாருங்க சார்? அவனுக்கு ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா? டார்க் = ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸு கிடையாது, எனி ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ், 2 பேர் இருக்காங்க, இன்ட்டு perpendicular distance between them. perpendicular distance between. சரிங்க சார், டார்க் = ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லிட்டீங்க. அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாருங்க சார்? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யார் அப்படின்னா இந்த கலரில் போடுறேன் பாரு, டாட்டர் லைன் போடுறேன்ல, இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த இடம் பின்னு எடுத்துக்கோங்க, இந்த இடம் சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேறு யாரும் இல்லை, பிசி. அந்த பிசியை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது தீட்டான்றதுனால இது ஆப்போசிட் சைடு பிசி, இது அட்ஜசன்ட் சைடு வந்து 2D. ஏன்னா ஒரு டைபோலோட தூரம் எவ்வளோடா? 2D. அப்போ இங்கேருந்து சைன் தீட்டா = பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிசி பை 2Dன்னு கவனமாக கற்றுக்குறீங்க. ஸோ அதனால் பிசி = 2D சைன் தீட்டான்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது டார்க் = ஃபோர்ஸ் இன்ட்டு 2D சைன் தீட்டா. ஸோ இன்னும் கூட ஒரு படி மேலே போயிட்டு டார்க் = ஃபோர்ஸுக்கு பதிலாக QEன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, இன்ட்டு ஒரு 2D சைன் தீட்டா. கரெக்டா? ஸோ அப்போ டவ் = QE இன்ட்டு 2D சைன் தீட்டா. ரைட்? ஸோ டவ் = இங்கே பாருங்கள், ஈயை வெளில எடுத்துருங்க, Q இன்ட்டு 2D இன்ட்டு ஒரு சைன் தீட்டா. ஸோ டவ் = PE சைன் தீட்டா. PE சைன் தீட்டா டார்க்கு. ரைட்டா? டார்க் = PE சைன் தீட்டா. அப்போ புதுசாக ஒரு சூப்பராக ஒரு ஈக்குவேஷன் கற்றுக்கிறீங்க. டார்க்ன்றது என்னங்க சார்? PE சைன் தீட்டா. கவனமாக கவனி, ரிப்பீட்டர்ஸ். இன்னும் 2 வாரம் கழித்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெசனில் MB சைன் தீட்டான்னு ஒன்று படிப்பீங்க. அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் டார்க்கு, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் டார்க்கு.
கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃபீல்டில் டார்க்கு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டில் டார்க்கு, ரைட்? ஓகே பா. ஸோ டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா, டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா, ரைட்டா? ஸோ கவனமாக கற்றுக்கிட்டீங்களா? இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பட் நீட் ஃபிசிக்ஸ் நமக்கு என்ன தேவை? டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா, இந்த ஒரு விஷயம் தான் தேவை நமக்கு. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? சார் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு டைப்போலை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த டைப்போல் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த டைப்போல் ரொட்டேட் ஆகும்னா அதுக்கு டார்க் இருக்கும். அந்த டார்க் எவ்வளோடான்னு கேட்டால் பிஇ சைன் தீட்டா. இவ்வளோ சொன்னீங்களே, அதோட வெக்டார் ஃபார்ம் சொன்னீங்களா நீங்கள்? அதானே கேட்குறேன். அப்போ டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா இன் வெக்டார் ஃபார்ம். சைன் அப்படின்னாலே கிராஸ் ப்ராடக்ட்டு, டாட்டு காசுனாலே டாட்டு, ரைட்டா? ஸோ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா டவ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார், ரைட்டாப்பா? ஸோ ரெண்டு விஷயம் நீங்கள் கவனமாக கற்றுக்கணும். அப்போது டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா இது மேக்னெட்யூடு, டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார், ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும், ரைட்? இப்போது ஒரு 3 ப்ராப்ளம் சொல்லித்தரேன், கவனமாக கற்றுக்கோ. தீட்டா ஈக்குவல் டு 0னா என்னடா மீனிங்கு? தீட்டா ஈக்குவல் டு 0னா சார் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே நீங்கள் டைப்போலை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது டைப்போல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷனு, அதனால் தீட்டா 0 சார். டார்க்கே இருக்காதுங்க சார். இப்போ புரியுதா உனக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே டைப்போலை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டார்க்கு 0, ரைட்? அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் டைப்போலை ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் தீட்டா 180, அதனால் டார்க்கு 0. காரணம் சைன் 180 0. சரிங்க சார், தீட்டா 0ன்னு சொன்னீங்க, தீட்டா 180ன்னு சொன்னீங்க, ரெண்டுத்துலேயுமே வந்து டார்க்கு 0ன்னு கற்றுக் கொடுத்துட்டீங்க. எப்போ தான் சார் டார்க் மேக்ஸிமம்? ஸோ டார்க் இஸ் மேக்ஸிமம் அட் 90 டிகிரி. தீட்டா வந்து 90 இருக்கணும். அப்படின்னா எப்படிங்க சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருந்ததுன்னா டைப்போலோட டைரக்ஷன் வந்து அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ ஒரு சார்ஜ் நெகட்டிவ், ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், இதான் வந்து டைப்போலு 2D டிஸ்டன்ஸு. அப்போ கரெக்டாக 90 டிகிரியாக இருக்கும் பொழுது டார்க் வில் பி மேக்ஸிமம். காரணம் டவ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா சைன் 90 1. ஸோ டவ் ஈக்குவல் டு பின்னு கவனமாக கற்றுக்குறீங்க. அப்போ 3 ப்ராப்ளம் நம்ம பேசிட்டோம், 3 விஷயம் நம்ம பேசிட்டோம். ஸோ டார்க் எப்படா மேக்ஸிமம்? 90 டிகிரியாக இருக்கும் பொழுது மேக்ஸிமம். டார்க் எப்படா 0 சார்? தீட்டா 0வாக இருக்கும் பொழுது, தீட்டா 180 இருக்கும் பொழுது 0, ரைட்டா? பா இந்த கொஷின் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரைட்? நாளைக்கு ப்ராப்ளம் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், அவ்வளோ சொல்லித்தரேன். நான் நிறைய ப்ராப்ளம் கற்றுக் கொடுக்குறேன். ஒரு 1.25 மணி நேரம் 40 சம்மு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு நவுத்துறோம், தெரியுதா? சூப்பராக சம்ம சால்வ் பண்ணுறோம், ரைட்? ஸோ டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டான்னு சூப்பராக கற்றுக்கிட்டீங்க, ரைட் பே? ஸோ இதே கொஸ்டினோட கண்டினியூட்டி. ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைப்போல், ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைப்போல். இந்த டைப்போலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் நான் வேலை செய்யணும்? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. அதே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போலை ப்ளேஸ் பண்ணுறீங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போலை ப்ளேஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டைப்போல். டைப்போல்ன்றது எப்போவுமே -Qலேருந்து தான் +Qக்கு போகும். மாற்றி +2 மைனஸ்ன்னு போடக்கூடாது. இங்கே பாருங்கள், எப்போவுமே மைனஸ் தான் முன்னாடி இருக்கணும், ப்ளஸ் தான் பின்னாடி இருக்கணும். அப்போ தான் டைப்போல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ மாற்றி போட்டிங்கன்னா டைப்போல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் மாறி போயிடும். அப்போது இந்த டைப்போலை நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட்னா இதோ இப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன், கரெக்டாக? டைப்போலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறேன், இதுக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோ. ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைப்போல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது தான் இங்கே ஹைலைட்டு. நான் யூனிஃபார்ம்னா அது வேறு கொஷின், கரெக்டாக? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு டைப்போலை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ணால் என்ன சார் ஆகும்? ஒரு டைப்போலை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ சார் வேலை செய்யணும், எவ்வளோ வேலை செய்யணும் பார்த்துருமா? இங்கே பாரு, dW ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டி தீட்டா. சார் இது எப்படி சார் வந்தது? ஏண்டா ஒர்க் டன்னாலே 11th என்னப்பா படித்தோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு படித்தோம். இது வந்து லீனியரில் நடந்தா, இதே ஆங்குலரில் நடந்தா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னால் இங்கே டார்க்கு, அங்கே லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கே ஆங்குலரு. அப்போது ஸ்மால் ஒர்க் டன் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டி தீட்டா. இதுக்கான ரெஃபரன்ஸ் இது எப்படி வந்ததுன்றது நான் சைடில் சொல்லியிருக்கேன், பார்த்தீங்களா? இங்கே சொல்லியிருக்கேன் பாரு. ஸோ dW ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டி தீட்டா கவனமாக கற்றுக்குறீங்க. ஸோ dW ஈக்குவல் டு டவுக்கு பதிலாக இங்கேருந்து பி சைன் தீட்டா இன்ட்டு ஒரு டி தீட்டா. ஏன்னா உனக்கு தெரியும் டவுக்கு இப்போ தான் பி சைன் தீட்டா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. எனக்கு W வேணும். இன்டெக்ரல் ஆஃப் பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. எங்கேருந்து எங்கே போகிறீங்க? தீட்டா 1லேருந்து தீட்டா 2 போகிறீங்க. ரொட்டேட் எப்பயுமே
டி தீட்டானா தீட்டா ஒன்லேருந்து தீட்டா டூ போகிறீங்க. கரெக்டா? ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கிற அப்படின்னா டபிள்யூ ஈக்குவல் டு பிஇயை தூக்கி வெளில போட்டுரு. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் தீட்டா ஒன்லேருந்து தீட்டா டூ இங்கே சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா. கரெக்டாக? இன்டெக்ரல் ஆஃப் சைன் தீட்டா எவ்வளோ அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ரைட்டா? ஸோ அதனால் நீ என்ன புரிஞ்சுக்கிற அப்படின்னா டபிள்யூ ஈக்குவல் டு பிஇ இங்கே மைனஸ் காஸ் தீட்டா இங்கே தீட்டா ஒன்லேருந்து தீட்டா டூ. ரைட்? அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு பிஇ மைனஸ் காஸ் தீட்டா டூ, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு மைனஸு, அதனால் ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா டூ காஸ் தீட்டா ஒன்று. ஸோ நீ அவளோடு எதிர்பார்த்த ஈக்குவேஷனு ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைபோல் பிஇ காஸ் தீட்டா ஒன்று மைனஸ் காஸ் தீட்டா டூ. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னாலும் எழுதிக்கோங்க. காரணம் ஒரு டைபோலை 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? கரெக்டாக? எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ரைட்டா? ஒரே நிமிஷம். ஸோ ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிப்பீட்டர்ஸ். இந்த ஃபார்முலா மட்டும் ஒரு டைம் நான் சொல்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கோ. ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைபோல் in uniform electric field. கரெக்டா? அப்போது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் வேலை செய்யணும்? கரெக்டா? இதுதான் இந்த இடத்துல விஷயமே. ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டபிள்யூ ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா ஒன் மைனஸ் காஸ் தீட்டா டூ. இதில் கொஷினில் கொடுக்க போகிறது தீட்டா ஒன் தீட்டா டூ கொடுத்துருவாங்க. நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் அந்த மேக்னட்டிசத்தில் என்ன படிப்பீங்கன்னா எம்பி காஸ் தீட்டா ஒன் மைனஸ் காஸ் தீட்டா டூன்னு படிப்பீங்க. நான் இங்கே சொல்லிடுறேன், தேர்ட் வீக்கில் நான் இது சொல்லி தருவேன். ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ மேக்னெட்டிக் டைபோல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது அங்கே இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம பின்னாடி வரும்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? எல்லாரும் கவனமாக கற்றுக்கிட்டியா? அப்போது ரெண்டு ஃபார்முலா இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன். டார்க் வந்து பிஇ சைன் தீட்டா இன் வெக்டார் ஃபார்ம் டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். கரெக்டா? அதே மாதிரி ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைபோல் வந்து பிஇ காஸ் தீட்டா ஒன்று மைனஸ் காஸ் தீட்டா டூ. சரிங்க சார், இதோட இருக்கட்டும். உனக்கு தெரியுமா ஃபிசிக்ஸில் நீ எவ்வளோ வேலை செய்கிறியோ விச் மீன் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி. the amount of work done stored as a energy that is called as potential energy. உனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அதான் potential energy. ரைட்டா? இப்போ என் டேபிள் மேலே ஒரு பென் இருக்குது, நான் எழுதக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பென் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த பெண்ணை கிரவுண்ட்லேருந்து செட்டைன் ஹைட்டுக்கு நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? அகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு பேர் என்ன? பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி அந்த டைபோலை நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சுருக்கேன். அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எ எனர்ஜி. கரெக்டா? ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரைட்? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னங்க சார்? கவனமாக கவனிங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு சின்ன ஹிண்ட்டு மட்டும். பொட்டென்ஷியல் எனர்ஜின்னா என்ன தெரியுமா? தீட்டா ஒன் வந்து 90ஆகவும் தீட்டா டூ வந்து ஏதோ ஒரு ஆங்கிளாகவும் இருக்கணும். அதாவது ரொம்ப ஆழமாக கற்றுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, டைபோலை இப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ரைட்டா? அப்போது ஆல்ரெடி எந்த ஆங்கிளில் இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. அப்போ 90 டிகிரியில் இருக்கக்கூடிய டைபோலை ஏதோ ஒரு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீ என்ன வேலை செஞ்சியோ அந்த வேலை தான் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு கண்டிஷன். இந்த ஆங்கிள் இருந்து ஏதோ ஒரு ஆங்கிள் நகரணும். ரைட்டா? ரைட் சார், இதுக்கு ஈக்குவேஷன் எழுதி காமிங்க சார். இவ்வளோ நேரம் பார்த்தோம் டபிள்யூ ஈக்குவல் டு பிஇ இங்கேருந்து காஸ் தீட்டா ஒன் மைனஸ் காஸ் தீட்டா டூன்னு கவனமாக சொன்னீங்க இல்லையா? அப்போ தீட்டா ஒன் வந்து 90யும் தீட்டா டூ வந்து ஏதோ ஒரு ஆங்கிளாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் யூ. இவ்வளோ நேரம் டபிள்யூவாக இருந்தது, இப்போ யூவாக மாறிடுது. இந்த யூ தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பிஇ இங்கேருந்து காஸ் 90, ஸோ மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் 90 உங்களுக்கே தெரியும் 0. அப்போது ஸோ பிஇ இங்கே ஒரு 0, இங்கே மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ரைட்? ஸோ நீ தேடி வந்த ஈக்குவேஷன் எது தெரியுமா? பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு எலக்ட்ரிக் டைபோல்னு உன் கொஷின் பேப்பரில் இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு
எலக்ட்ரிக் டைபோல்னு இருந்ததுன்னா u ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. மறக்கவே மறக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிற மூணாவது ஈக்குவேஷன் கரெக்டாக. ஒரு சின்ன ரிவிஷன் போயிட்டு நான் அடுத்த டாபிக் போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கற்றுக் கொடுத்தேன்? டார்க் இல்லை டைபோல் மொமெண்ட் சொல்லி கொடுத்தேன். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது ஃபார்மில் என்ன கற்றுக் கொடுத்தேன்? டார்க் பிஇ சைன் தீட்டான்னு கற்றுக் கொடுத்தேன். மூணாவது ஃபார்மில் என்ன கற்றுக் கொடுத்தேன்? அந்த டைப்போல ஏதோ ஒரு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ வேலை பண்ணணும்? காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. இந்த தீட்டா 1 தீட்டா 2 எது வேணாலும் கொடுக்கலாம். அதான் ஒர்க் டன். நாலாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா விச் இஸ் மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. கரெக்டா? புரிஞ்சிச்சா? இந்த இடத்துல எப்போ சார் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம், எப்போ மினிமம்? தீட்டாவோட வேல்யூ 0வாக இருந்தால் u ஈக்குவல் டு மைனஸ் பிஇ நெகட்டிவ் மேக்ஸிமம். தீட்டாவோட வேல்யூ 180 இருந்தால் u ஈக்குவல் டு ப்ளஸ் பிஇ. ஏன்னா உனக்கு தெரியும் காஸ் 180 மைனஸ் 1. தீட்டாவோட வேல்யூ 90 இருந்தால் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஏன்னா காஸ் 90 0. இது கேட்டிருக்காங்க. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி அந்த டைப்போல ரொட்டேட் பண்ணுறதுக்கான வேலை, அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஆனால் நீ சொல்கிற மாதிரி எல்லாமே பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பர்பெண்டிகுலர்லேருந்து ஏதோ ஒரு ஆங்கிள் நகர்த்தணும், அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. u ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ரைட்டா? ரைட் பே. ரொம்ப கவனமாக கற்றுக்கோங்க. இந்த 4 ஈக்குவேஷன் முதல்ல நோட்டில் எழுது. ஒரு நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் பே. ஒரு 2 மினிட்ஸ் கடகடன்னு வேலை பேர். ஸோ 2 வேலை பண்ணுங்கள். தீட்டா 1 வந்து 30, தீட்டா 2 வந்து 60. இந்த சம்மில் வந்து டபுள்யூ எவ்வளோன்னு பார்த்து ஒரு சொல்லு பார்க்கும். சீக்கிரம் சொல்லு. எவ்வளோ ஆன்சரு? டபுள் ஈக்குவல் டு எவ்வளோம்மா? √3 minus 1/2 PE. √3 மைனஸ் 1/2 PE. 1/2வா இல்லை ஹோலாவா? Whole 1/2 sir. அப்போது டபுள் ஈக்குவல் டு √3 1/2 PE. கரெக்டாம்மா? Yes sir. ரைட் பை. இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்கப்பா, நான் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தது. இதை பதில் சொல்லுங்கள். தீட்டா 1 0லேருந்து 180 வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். அதாவது இப்படி இருக்கக்கூடிய டைப்போல அப்படியே இப்படி மாற்றணும். அதாவது இப்படி மாற்றணும். அப்போ தீட்டா 1 0லேருந்து தீட்டா 2 வந்து 180. இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ டபுள் ஈக்குவல் டு பிஇ காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2ன்னு கவனமாக கற்றுக்கிறீங்க. ரைட்டா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லுங்கள். டபுள் ஈக்குவல் டு எத்தனை பிஇ வருது பாரு. எவ்வளோம்மா? 2 PE. 2 PE. ரைட்டா? சூப்பராக சொன்னீங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம பேப்பரில் இருக்குது, நாளைக்கு சொல்லித்தரேன். டபுள் ஈக்குவல் டு 2 PE. ரைட் பே. ஸோ இது வரைக்கும் பதில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டார்டிங்லேருந்து அபிஷேக்லேருந்து யாமினி வரைக்கும் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைப்போலை ப்ளேஸ் பண்ணிங்க. டைப்போல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை ரொட்டேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிங்க. எப்போ மேக்ஸிமம் எப்போ மினிமம் இதெல்லாம் சொன்னீங்க. பதில் சொல்லுங்கள் பே. சீக்கிரம் சொல்லுங்கள். கிளியரா? மோகன் கிளியரா பே? மதுமிதா, ஹரிணி, திவ்யா, அர்ச்சனா, இலக்கியா, ஆருத்ரா, ஆர்த்தி கிளியரா எல்லாருக்குமே? இப்போ இந்த பக்கம் கிருபா, ஜெயஸ்ரீ, ரைட் பே. கார்த்திக், நர்மதா, பால், பூஜா, ரைட். ஓகே பே. சூப்பரான டாபிக். இதில் அதிக வெயிட்டேஜ் இருக்கும், நல்லா கற்றுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆக்சியல் லைன் கொஷினு, ஈக்குட்டோரியல் லைன் கொஷினு, அப்புறம் எனி ஆங்கிள். ரைட்டா? 3 கேள்வி நான் கற்றுக் கொடுக்குறேன். கவனமாக கற்றுக்கும். 3மே இம்பார்ட்டன்ட், 2மே இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 2 கேள்வி தான், பட் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ ரொம்ப ஈஸிப்பா, ஃபாஸ்ட்டாக நடத்திடலாம். இங்கே பாருங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole. Electric field at a point due to an electric dipole at an axial line
எல்லாருமே இந்த கொஷின் படிக்காமல் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா உங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் முதல்ல சொல்லி கொடுத்த 5 மார்க் கொஷின் இதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த பழைய நினைவுகளுக்கு போங்க. உங்களோட கிளாஸ் ரூம், உங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியாரோட முகம், ஸோ அவர் போர்டில் எழுதி போட்ட விதம், அவர் அப்பப்போ சொன்ன காமெடி, அவர் உன்னை திட்டினது, லேபில் தலையில் கொட்டினது, உங்கள் ஸ்கூலு, நீ போட்டிருந்த யூனிஃபார்ம், நீ ட்ராவல் பண்ண பஸ்ஸு, நீ வேடிக்கை பார்த்துட்டு போன இடங்கள், உன்னோட பள்ளி வாழ்க்கை. என்ன சார் 96 படம் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்றியா? அப்படி இல்லைப்பா, அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்னமும் சண்டேஸில் எங்கள் வில்லேஜ் போகும்பொழுது அங்கே அதெல்லாம் அந்த இருந்துட்டு தான் இருக்கும். பட் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு காலகட்டம் வந்து உங்களோட பள்ளி காலம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னா இதில் பாதி பேர் நீங்கள்லாம் பள்ளியிடமே சரியாக போகாத ஆட்கள். கடைசி 2-3 வருஷம் கொரோனா பேட்ச் உங்கள் பேஜில் உங்கள் பேட்ச்சு கரெக்டாக. ஸோ நாங்கள்லாம் ஓடி திரிஞ்சு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு மணலில் விழுந்து விளாண்டுக்கிட்டு, ஸோ நாவப்பழம் பறிச்சுக்கிட்டு கோவக்காய் தின்னுக்கிட்டு 90 கிட்டில் அப்படி தான் இருக்கும். சார் எத்தனை வருஷத்துக்கு தான் உங்களை 90 கிட்டுன்னு சொல்லுவேன். எல்லாமே எனக்கு புரியுது, என் காதில் உழுது. நான் ஒரு ரொம்ப நாள் சந்தேகம் வருது, நம்ம 87 ஆச்சே, நம்மளை 90 சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி என்னென்னா 86க்கு பிறகும் 94க்கு முன்னாடியும் பிறந்தவங்க 90ஆம், 95க்கு பிறகு பிறந்தவங்க 20ஆம், சரி 2K ஸோ அதனால் நான் என்னையே பெருமையாக நினச்சிக்கிறேன், நம்மளும் 90 கிட்டு தான் அப்படின்னு. ஆக்சுவலாக 87 வெளியே சொல்லிவிடாது. நான் ரொம்ப நாளாக அப்படி வச்சு தான் வருஷம் பேட்சஸில் ஓட்டிகிட்டு இருக்கிறது. இப்போ வரைக்கும் ஸ்டில் I am 90. தெரியுதா? ரைட் பே. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். சூப்பரான கேள்வி பாருங்களேன், அழகாக சொல்லித்தரேன். இங்கே பார், இது வந்து ஒரு டைபோல். ஸோ -Q + Q அப்படின்னா டைபோல். இந்த இடம் சென்டர் பாயிண்ட்டு O, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு D, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு D. அப்போது ஒரு டைபோலோட டிஸ்டன்ஸ் எப்போவுமே 2D தான் இருக்கணும், எனக்கு நல்லா தெரியும். இப்போது இந்த இடத்துல தான் சார்ஜ் இருக்குது. இங்கேருந்து R தொலைவில், R டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். R டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன், ரைட்டா? R டிஸ்டன்ஸ் எங்கேருந்து, இங்கேருந்து R டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன் P. சார்ஜ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியே போகும் எப்போவுமே, கரெக்டாக? பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட்ஸ். இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட்ஸ். E1ன்றது யாரால் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜால், E2ன்றது யாரால் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜால். இவ்வளோ தான்ப்பா டயக்ராம், ரைட்டா? ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜால் இந்த பாயிண்ட் Pயில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த நெகட்டிவ் சார்ஜால் இந்த பாயிண்ட் Pயில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அப்போது என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நேற்று என்ன ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன்? Q/4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் யார்? Q/4πε0 R - d the whole square. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஏன் சார் R - d the whole square சொன்னீங்க? ஓலிருந்து இந்த பாயிண்ட் வந்து P, அதில் இந்த டியை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இங்கேருந்து இது வரைக்குமான டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இங்கேருந்து இது வரைக்குமான டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா? அப்போ R - d the whole square, ரைட்? அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு, ஒரு நிமிஷம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜால் நேராக நீங்கள் அதை புரிஞ்சிருந்துருப்பீங்க. ஈக்குவல் டு Q/4πε0 R + d the whole square. R + d the whole square ஈக்குவல் டு Q/4πε0 R + d the whole square. ஏன் சார் R + d the whole squareனா, அந்த பாயிண்ட் Pயும் இந்த சார்ஜ் எங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு R, இது ஒரு D, புரியுதாப்ப? இது ஒரு R, இது ஒரு D, இது ஒரு R, இது ஒரு D, அதனால் R + d the whole square, ரைட்டா? ஸோ Q/4πε0 R + d the whole square. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் E1 என்ன, E2 என்னன்ட்டு. பாசிட்டிவ் சார்ஜால் ஃபீல்டு Q/4πε0 R - d the whole square. நெகட்டிவ் சார்ஜால் ஃபீல்டு Q/4πε0 R + d the whole square. அப்போது ரெண்டு ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ E1 - E2ன்னு கவனமாக தெரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க, E1 - E2. அதனால் இங்கே பாருங்கள், E1க்கு பதிலாக Q/4πε0 இங்கேருந்து R - d the whole square மைனஸ் Q/4πε0 R + d the whole square, ரைட்டா? பை ரிப்பீட்டர்ஸ், ஒரு 2 நிமிஷம், உனக்கு இது தேவைப்படாது. ஒரு டெரிவேஷன் மட்டும் போட்டு காமிச்சு நான் ஃபைனல் ஈக்குவேஷனில் எப்படி சம் போடணும்னு சொல்லித்தரேன். ஸோ எப்படி வந்து மட்டும் கவனமாக கற்றுக்கும்.
ஸோ இதுலேருந்து யாரை காமனாக எடுக்கணும்னா q/4πε காமனாக எடுத்துறீங்க. ஸோ 1/r - d the whole square minus 1/r + d the whole square. ரைட்டா? ஸோ இங்கேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்போது E = q/4πε0. கீழே எல்சிஎம் எடுங்க, r² - d² the whole square. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், r + d the whole square minus r - d the whole square. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ E வழக்கம் போல் q/4πε0 இங்கேருந்து r² + d² + 2rd. ஸோ மைனஸ் r² - d² + 2rd. என்ன பண்ணியிருக்கேன்? இந்த மைனஸை உள்ளே தள்ளிட்டேன். பை இங்கே r² - d² the whole square. ரைட்டா? ஸோ இங்கேருந்து +r² - r² + d² - d². ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா = q/4πε0. மேலே வந்து ஒரு 4rd, கீழே வந்து ஒரு r² - d² the whole square. கரெக்டா? இப்போது என்ன கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஆரை கம்பேர் பண்ணும்பொழுது டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால d² நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணுறீங்க, விட்டுறீங்க. அப்போது ரிமைனிங் என்னடா இருக்குது? q/4πε0 மேலே 4rd/r⁴. ஒத்துக்கிறியா? ஏன்னா இந்த டியை காலி பண்ணிடுறீங்க, அந்த ஸ்கொயர் r² பண்ணிங்கன்னா r⁴ வந்துடும். ஒரு ஆறும் போயிடுச்சு. அப்போது E = 2 × q × 2d/4πε0 r³ என்ன சார் பண்ணீங்க? 4ஐ 2 பிரிச்சுக்கிட்டேன். அந்த 2 ஒரு 2 முன்னாடி போட்டுக்கிட்டேன், ஒரு 2 டி பக்கத்தில் போட்டுக்கிட்டேன். ஏன் இந்த வேலை செஞ்சேன்னு யோசிச்சிருப்பேன். சார் நீங்கள் q × 2d வந்து பின்னு இப்போ எழுத போகிறீங்க. அதனால் E = 2p/4πε0 r³ ரொம்ப கவனமாக கற்றுக்குறீங்க. இந்த டெரிவேஷன் அப்படியே எழுது, உனக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. இது உனக்கு ரைட்டா? நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 2 விஷயம் தான் நமக்கு தேவைங்க. ஆக்சியல் லைனில் எவ்வளோடா எலக்ட்ரிக் ஃபீல்டு? கவனமாக கவனி. -q + qன்ற ஒரு டைபோல் எடுத்துக்கிட்டேன். அந்த டைபோலால் அதே ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஆக்சியல் லைன்ன்றது அதுக்கு நேராக இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கம் ஒரு புள்ளி வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பக்கமோ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோவா இருக்குன்னு கேட்கணும்னா பாசிட்டிவ் சார்ஜால் ஃபீல்டு E1 சார், நெகட்டிவ் சார்ஜால் ஃபீல்டு E2 சார். 2 பேரும் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிறதுனால நம்ம ரிசல்டன்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால் E = 2p/4πε0 r³ மறந்து போய் ஸ்கொயர் போட்டுறாத. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் டைபோல், அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். அப்போது இங்கே ஈக்கும் ஆருக்கும் என்ன சார் சம்மந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இதில் நம்ம வழக்கமாக சம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? E2/E1 = r1³ போடுவோம்ல, அந்த சம்ம வச்சு போடணும். அப்போ E is proportional to 1/r³. E is proportional to 1/r³ கவனமாக கற்றுக்குறீங்க. ரைட்டா? ரைட் சார். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இப்படி எங்கள் காதுகளில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் வெளில துரத்திட்டு கவனமாக கவனி. ஸோ -q + qன்னு 2 சார்ஜ், இதான் டைபோல். இது யார் பாது? டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன். அப்போது E1ஓட டைரக்ஷன் வெளியில் போகுது, E2ஓட டைரக்ஷன் உள்ளே வருது. உனக்கு தெரியும் சார்ஜ் பக்கத்தில் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா E = q/4πε0 r². r வந்து பக்கத்தில் இருந்தால் பாருங்கள், E = q/4πε0 r². தூரமாக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறையும். அதாவது r அதிகமாக E குறையும். ஆனால் r கம்மியாக இருந்தால் E அதிகமாகுமா? நீயே பாரு, பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே உனக்கு இங்கே கம்மியாக இருக்குது. நெகட்டிவ் சார்ஜிலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இல்லை இருக்குது. அதனால் E1 தான்பா அதிகமாக இருக்கும் E2வை விட. அப்போது E1 வந்து ஒரு 10 ரூபாய், E2 வந்து ஒரு 2 ரூபாய். ஆன்சர் 8 ரூபாயா? அந்த 8 ரூபாய் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா E1ஓட டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகும். E1ஓட டைரக்ஷன் பார்த்தீங்களா? ஏன்னா யார் அதிகமாக இருக்காங்க? 10 ரூபாய் தான் அதிகமாக இருக்குது, 2 ரூபாய் இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ 10 - 2 8. அந்த 8 யார் பக்கமாக இருக்கும்? யார் இங்கே அதிகமாக இருக்காங்களோ அவங்க பக்கமாக இருக்கும். அப்போ ஈயோட டைரக்ஷன் அலாங் E1 அது முக்கியம் இல்லை. நமக்கு தேவையான விஷயம் எதுனா ஆக்சியல் லைனில் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனும் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரு டைரக்ஷனாக இருக்கும். அதனால் நிறைய நீட் கொஸ்டின்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க E along the direction of P. என்ன சார் சொல்ல வரீங்க? அந்த ஈயும் பியும் ஒரே டைரக்ஷனாக இருக்கும். உங்களை NCERT கடைசி லைனை பாரு. E acts direction of dipole momentன்னு சூப்பராக கற்றுக்குறீங்க. அப்போ எப்போவுமே ஆக்சியல் லைன் கொஷின் வந்தாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கடா ஆக்ட் ஆகுன்னு உங்ககிட்ட கேட்டால்
சார் டைபோல் மொமெண்ட்டோட டேரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகும் சார். அப்போது இது வந்து மைனஸ் கியூடா, இது வந்து ப்ளஸ் கியூடா, டைபோல் மொமெண்ட்டோட டேரக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ இவங்களால ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ஆக்ட் ஆகுது, ரெண்டு பேரும் ஒரு டேரக்ஷனில் ஆக்ட் ஆவாங்க. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங்க்கு என்ன சார் வேணும், ஈக்குவல் டு 2p/4πε0 r³ முதல்ல ஃபார்முலா வேணும். டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் கொடுத்துட்டு வந்து கேட்கலாம். இது ஒரு கொஷின். இல்லை r1 டிஸ்டன்ஸில் ஃபீல்டு E1 இருந்தால் r2 டிஸ்டன்ஸில் ஃபீல்டு என்னவாக இருக்கும், இது ரெண்டாவது கேள்வி. அப்போ E2/E1 ஈக்குவல் டு r1³ கவனமாக கற்றுக்கிறீங்க. மூணாவது ஈயோட டைரக்ஷன் எப்படி சார் இருக்கும்னா, ஈயோட டைரக்ஷன் அலாங் பியாக இருக்கும், அலாங் பி. கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட்டு சூப்பராக கற்றுக்கிறேன். தெரியுதா? ரைட். ஸோ மக்களே பதில் சொல்லுங்கள், இந்த கொஷின் புரிஞ்சுதா இல்லையா? முக்கியமாக முதல்ல 11th பதில் சொல்லிடு. டெரிவேஷன்லாம் கிளியராக உனக்கு அபி? அதுலேருந்து 11th மோகன், கார்த்திக், நர்ம, பால், டெரிவேஷன் கிளியரா? எஸ் சார். ரைட் சுபிக்ஷா, ஷர்மதா, பூஜா. ஓகே நம்ம ஆட்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா டைபோலால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, ரேஷியோ சம்மு, டேரெக்டாக நியூமரிக்கல், இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் எங்கே, டேரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட், இதை வச்சுக்கிட்டு சம்ம சால்வ் பண்ணால் போதும். கிளியராக எல்லாருக்குமே? ஜெயசக்தி, டஷின், வினோதினி, யாம், விஸ்வா. ரைட் ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஷின் ஈக்குவட்டோரியல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே இந்த கான்செப்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது டைபோல் கான்செப்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் ஈக்குவட்டோரியல் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா. ரைட்டா? ஒரே நிமிஷம். ரைட். டாபிக் வந்து ஈக்குவட்டோரியல் லைன். ஓகே ஒரே நிமிஷம். ஈக்குவட்டோரியல் லைன் என்னங்க சார்? ஈக்குவட்டோரியல் லைன்னா கரெக்டாக 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ -q + q ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறேன். இது சென்டர், இந்த டிஸ்டன்ஸ் ஒரு டி, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு டி. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன், தட் இஸ் பி. இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வெளியில் போகணும்னு உனக்கே தெரியும். நெகட்டிவ் சார்ஜால் டைரக்ஷன் உள்ளே வரும்னு உனக்கு தெரியும் நல்லாவே. இது வந்து நெகட்டிவ் சார்ஜால். இதை E1 எடுத்துக்கிறேன், நான் இது E2 எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா √r² + d². ஏன்னு உனக்கு புரியும். இது r, இது d. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபாசிஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் உனக்கு, √r² + d². அப்போது E1ஓட வேல்யூ, அதாவது பாசிட்டிவ் சார்ஜால் இந்த பாயிண்டில் எவ்வளோ சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு, q/4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் போயிடுமா? ரைட்டா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இந்த பாசிட்டிவ் சார்ஜால் q/4πε0 r² + d². எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜால், இந்த நெகட்டிவ் சார்ஜால் திரும்ப அதுவும் உள்ளே தான் வருது, அதே தான் வரும், q/4πε0 r² + d². அப்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே ஆக்ட் ஆகுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் எங்கடா இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் ரிசல்டன்ட்டு. பாசிட்டிவ் சார்ஜால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, நெகட்டிவ் சார்ஜால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு டயக்ராம் ஒன்று தனியாக போட்டு காமிக்கணும். இந்த டைரக்ஷன் வந்து E1ன்னு சொன்னேன், இந்த டைரக்ஷன் வந்து E2ன்னு சொன்னீங்க. அப்போ அந்த E1 என்ன பண்ணும், தன்னோட காம்போனண்ட்டை ரெண்டாக பிரிச்சுக்கும். ஒன்று காஸ் தீட்டா, இந்த இடம் தீட்டாவாக இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது என்ன, E1 காஸ் தீட்டா. இந்த இடம் என்ன, E1 சைன் தீட்டா. எப்படி காம்போனன்ட் பிரிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அப்போது இந்த இடம் தீட்டாவாக இருந்ததுன்னா இந்த இடம் என்னவாக இருக்கும், E2 காஸ் தீட்டா. இந்த இடம் என்னவாக இருக்கும், E2 சைன் தீட்டாவாக இருக்கும். இப்போ தான் சொன்னீங்க E1 E2 ஈக்குவல். ஏன் பாருங்கள், நீங்களே பாருங்கள், E1 E2 ஈக்குவலா? அதனால் இது ரெண்டும் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அப்போ ஃபைனலாக டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே சார் ஆக்ட் ஆகுது, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் ஆக்ட் ஆகுதா? ஸோ ஈக்குவல் டு E1 காஸ் தீட்டா ப்ளஸ் E2 காஸ் தீட்டான்னு கவனமாக கற்றுக்குறீங்க. இங்கேருந்து ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றதுனால நான் 2E1 காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். சிமிலியர்லி உனக்கே தெரியும் E2 ஈக்குவல் டு E1 இப்போ தான் படிச்சிங்க. அப்போ இதுவும் E1 காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன், 2E1 காஸ் தீட்டா. டயக்ராமில் இருந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா வேணும், டயக்ராம் வாங்க. இந்த டயக்ராமில் இந்த இடம் தீட்டா, இந்த இடம் தீட்டா, இந்த இடம் தீட்டா. தீட்டா வேணும்னா adjacent side by hypothesis. So theta equal to adjacent side by hypothesis. Hypothesis எவ்வளோ, r² + d².
இல்லைனா இங்கே இந்த பக்கம் தீட்டா எடுத்துக்கோ. அட்ஜசன்ட் சைடு என்ன டி, ஹைபாசிஸ் என்ன ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாசிஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஹலோ வாப்பா, எங்கே இருக்க? ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு, உள்ளார ஸ்டெப்ஸ் இருக்கு. இல்லை லிஃப்ட்டில் வந்துடு. இல்லை ஒரு நிமிஷம் நான் கீழே வரேன்.